வணக்கம். போன வகுப்புல திருவீழிமிழலையில மழை வளம் குன்றி அங்கு மக்கள் உணவு தேவைக்கு தடுமாறுகிறார்கள். இறையவர்க்கு உரியதாகிய வழிபாடுகளும் ஏனைய பிற பூசணைகளும் அங்கு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் என்ற ஒரு சூழல் தோன்றியது. அதுதான் போன வகுப்புல நாம இறுதியாக பார்த்த பாடல். மண்ணின் மிசை வான் பொய்த்து நதிகள் தப்பி மண்ணுயிர்கள் கண் சாம்பி உணவு மாறி விண்ணவர்க்கும் சிறப்பில் வரும் பூசை ஆற்றா மிக்க பெரும் பசி உலகில் விரவக் கண்டு பண்ணமரும் மொழி உமையாள் முலையின் ஞான பாலரா வாயருடன் அரசும் பார்மேல் கண்ணுதலான் திருநீற்று சார்பினோர்க்கும் கவலை வருமோ என்று கருத்தில் கொண்டார். அப்போ அந்த ஊரிலே மழை வளம் தப்பி போனது, வளம் குன்றியது, பசியானது மிகுதியாக மக்களை பீடித்தது. ஆகவே இறைவனாகிய சிவபிரானை வழிபடுவதற்கு உரிய அடியவருக்கும், ஏனென்றால் ஞான சம்பந்தரோடு சிவனடியார்களும் வந்திருக்கிறார்கள், அவ்வாறு வந்திருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கும் உரிய அளவில் உணவு கொடுக்கணும். ஊர் மக்களுக்கே உணவானது இல்லை என்கின்ற அளவிலே தட்டுப்பாடு உடைத்தாய் இருக்கக்கூடிய சூழலிலே மற்றவர்களுக்கு எவ்வாறு உணவு கொடுப்பது? நீங்க ஒரு காலத்துல என் வயது ஒத்தவர்களுக்கு தெரியும், 60கள்ல தமிழகத்தில் மிக கடுமையான தட்டுப்பாடு, நீர் வளம் இல்லை, அதனால் நில வளம் குன்றியது. உண்மையிலேயே சொல்ல போக வேண்டும் என்றால் பொதுப்பணித்துறையில ஒரு தனி பிரிவு உருவாக்கப்பட்டது. ஃபுட் ப்ரொடக்ஷன், உணவினை தயாரிப்பதற்கு உரியதாகிய பயிர்களை எவ்வாறு எல்லாம் பாதுகாப்பது, வளர்ப்பது, குறைந்த நீரிலே எவ்வாறு விவசாயத்தை மேற்கொள்வது போன்றதாகிய செய்திகள், அவைகளை மக்களிடம் கொண்டு செலுத்துவதற்கு ஒரு துறையே உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு நீரினை முறையாக பயன்படுத்துவதற்கு பொதுப்பணித்துறையில நீர்ப்பாசன பிரிவு வந்தது, இரிகேஷன். அந்த காலகட்டத்துல கடுமையான பஞ்சம் தமிழகத்தில் நிலவியது. அந்த சூழல்ல உணவு தட்டுப்பாடு இருந்ததனால எங்காயிலும் திருமணம் நடந்தால் அரசே வரையறை செய்தது. உங்கள் திருமணத்திற்கு இத்துணை பேர்தான் வரலாம், அதற்கு மேலாக விருந்தினர்கள் யாரையும் உபசரிக்க கூடாது. இப்ப நமக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் கோவிட் வந்த போது அப்படி சட்டமே கொண்டு வந்தார்கள். பொது இடங்கள்ல 50 பேருக்கு மேல கூட்டம் கூடுதல் கூடாது. அப்போ கோவிடினுடைய நோய் தொற்று விரைவாக எல்லோருக்கும் பரவும் என்று சொல்லி அந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல திருமணங்கள் 50 பேரை வைத்தே நிகழ்த்தப்பட்டது. சிலர் அதனை வாய்ப்பாக பெற்றார்கள், சிலர் அதனை வரவேற்றார்கள், வரம் என்றார்கள், செலவு குறையப்பட்டது. ஆனால் உணவு இன்மையின் காரணமாக நீர் கிடைக்காது என்பதினால மிக பெரிய அளவுல திருமண நிகழ்வுகளை நிகழ்த்த முடியாமல் அரசே தலையிட்டு இத்துணை பேர் தான் திருமணத்திற்கு கலந்து கொள்ள முடியும் என்ற வரையறையை செய்தார்கள். இப்ப அதே போலதான் இந்த இலக்கியம் அல்லது ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலத்துல திருவீழிமிழலையில பஞ்சம் ஏற்பட்டதனால உள்ளூர் மக்களுக்கு உரியதாகிய உணவு இருக்கலாம்,
ஆனால் சம்பந்தரோடு வந்திருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கும் சேர்த்து உணவு கொடுக்கணும்னா அது சற்று தடுமாற்றத்தினுக்கு உரியது. அந்த வார்த்தையை எழுதுறார் பாருங்க. கண்ணுதலான் திருநீற்று சார்வினோர்க்கு, நெற்றியிலே கண்ணை உடைய சிவபெரான் திருநீறு அணிந்தவன், அப்படிப்பட்ட சிவனை சார்ந்த சிவனடியார்களுக்கு கவலை வருமோ என்று கருத்தில் கொண்டார். சிவபெருமான் கவலை கொண்டார். நம்மை சார்ந்த அடியாருக்கு உரிய உணவானது கொடுக்கப்படாமல் போய்விடுமோன்னு. அதனால என்ன செய்தாரா, அடுத்து வரக்கூடிய பாட்டு ஒரு அழகான பாட்டு. அந்த பாட்டை செக்கிழார் எழுதினதுனால அவருக்கு முன்னாடி திருவாசகம் வந்துட்டது. மூவர் தேவாரத்திற்கு பிறகு திருவாசகம்னு சொல்லும் மரபு. ஆனால் செக்கிழார் 12ஆம் நூற்றாண்டு, அவருக்கு முன்னாடி திருவாசகம் வந்துட்டது. அந்த திருவாசகத்தினுடைய ஒரு அழுத்தத்தை இந்த பாட்டுல பார்க்கலாம். திருவாசகம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யான் எனது என்பவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவான் அவர் பாடியிருப்பார் மாணிக்கவாசகர். அப்படியே எடுத்துக்கிறார் பாருங்க. வானாகி நிலனாகி அனலுமாகி மருதமாய் இரு சுடராய் நீருமாகி ஊனாகி உயிராகி உணர்வுமாகி உலகங்கள் அனைத்துமாய் உலகுக்கு அப்பால் ஆனாத வடிவாகி நின்றார் செய்ய அடிபரவி அன்று இரவு துயிலும் போது கானாடு கங்காளர் மிழலை மூதூர் காதலித்தார் கனவில் அணைந்து அருளி செய்வார். ஞானசம்பந்தர் கனவுல மீண்டும் இறைவன் தோன்றி சிலனை அருளி செய்தார். என்னவா? அந்த சிவன் எப்படி? வானாகி, அவனே வான், 5 பூதங்களுமாய் நிற்கிறான். வான், நிலன், அனல்னா நெருப்பு, மாருதம்னா காற்று, இரு சுடர் சூரியன் சந்திரன், நீர் தண்ணீர், 5 பூதங்களும் சூரிய சந்திரனுமாய் அவன் நிற்கிறான். அதுபோல ஊனாகி இந்த உலகின் கண் உள்ள உயிரினங்களாக அவன் இருக்கிறான். ஊன் வெறும் உடம்பா, அந்த உடலுக்கு உள்ள உயிராகவும் நிற்கிறான். அந்த உணர்வினால் பெறப்படக்கூடிய உயிரினால் அறியக்கூடிய உணர்வுமாக இருக்கிறான். ஓரறி உயிரிலிருந்து 6 உயிர் வரைக்கும் ஆகி உலகங்கள் அனைத்துமாய் 14 உலகங்கள் உண்டுன்னு சொல்லுகிறார்கள் அல்லவா? அனைத்து உலகங்களிலும் நீக்கமர நிறைந்து உலகுக்கு அப்பால், அந்த உலகையும் தாண்டியதன் பிறகு அதற்கு மேலும் அவன் தனித்து நிற்கிறான். ஆனாத வடிவாகி, நமக்கு புரியாது, பல வடிவங்கள் அவன் இருக்கிறான். ஆனாத வடிவாகி அப்பாற்ப கேடில்லாத பல, நமக்கு தெரியாது, பல வடிவங்கள் இருக்கான். நின்றார், அப்படிப்பட்ட வடிவங்களை கொண்டவனாகிய சிவபெருமான் செய்ய அடிபரவி அன்றிரவு துயிலும் போது, அப்படிப்பட்ட சிவபெருமானின் அது சிவந்த திருவடிகளை எண்ணிய நிலையிலே ஞான சம்பந்தர் உறங்கச் செல்ல, அவர் உறக்கத்துல கானாடு கங்காளர் சுடலையம்பதி என்கின்ற காட்டிலே, இடுகாட்டிலே நடனம் ஆடக்கூடியவனும் கங்கையை தலையிலே தரித்தவனும், கங்காளன் கங்கை நதியை தலையிலே தரித்தவனும் ஆகிய அந்த சிவபெருமான் மிழலை மூதூர், மிழலை என்கின்ற சீர்காழி எனும் தொல் பதியில் உள்ள காதலித்தார், அந்த ஊரை விரும்பி ஏற்றவராகிய ஞான சம்பந்தர் கனவில் அணைந்து அருளி செய்தார். கனவுல சிவபெருமான் தோன்றி அருள கூடிய செய்தி என்ன தெரியுமா? உலகு இயல்பு நிகழ்ச்சியால் அணைந்த தீய உரு பசி நோய் உமை அடையாது எனினும் உம்பால் நிலவு சிவநெறி சார்ந்தோர் தம்மை வாட்டம் நீங்குதற்கு நித்தம் ஓரோர் காசு நீடும் இலகுமணி பீடத்து குணக்கும் மேற்கும் யாம் அளித்தோம்.
உமக்கு இந்த காலம் தீர்ந்தால் அலகில் புகழீர் தவிர்ப்பதாகும் என்றே அருள் புரிந்தார் திருவீழிமிழலை ஐயர். ஐயர்னா தலைவர். உலக இயல்பு நிகழ்ச்சியால், ரொம்ப அழகான விஷயம், உலக இயல்பு நிகழ்வினால் வந்து அணைந்த தீமை பொருந்தின பசி நோய். உலகத்துல வாழக்கூடிய உயிர்களுக்கு எல்லாம் பசி என்பதுதான் ஒரு நோய். அந்த நோய் உமை அடையாது ஞானசம்பந்தருக்கு வராதான். ஏனென்றால் ஞானப்பால் அருந்தின செல்வன். ஆகவே இறைவன் இறைவி இவர்களினுடைய ஆளுடைய பிள்ளை, அவர்களுக்கு ஞானசம்பந்தருக்கு பசின்றது ஒன்று வாராது. அப்படியே வந்தாலும் அதை தடுப்பதற்கு இறைவனும் இறைவியும் இருக்கிறார்கள். ஆகவே இறைவனே சொல்றான், உமக்கு பசியெல்லாம் வராது, எனினும் என்றாலும் உம்பால் நிலவு சிவநெறி சார்ந்தோர், உன்னோடு வந்திருக்கிறார்கள் அல்லவா சிவநெறியிலே நிற்கக்கூடிய அடியார்கள், தம்மை வாட்டம் நீங்குதற்கு, அப்படிப்பட்டவர்களினுடைய பசி என்கின்ற ஒன்று போதற்கு, வாட்டம் நீங்குதற்கு நித்தம் ஓரோர் காசு, அனுதினமும் ஒவ்வொரு காசு நான் தரேன். சிவபெருமான் சொல்றார். எங்க வைக்கிற? நீடும் இலகுமணி பீடத்து, ஒளி பொருந்திய பீடத்துல 2 வாசல் இருக்கு கோவிலுக்கு. குணக்கும் மேற்கும். குணக்குனாக்க கிழக்கு. கிழக்கு வாயில்ல ஒரு காசும் மேற்கு வாயில்ல ஒரு காசும் வைக்கிறேன். நீயும் நாவுக்கரசர் ஆளுக்கு ஒரு காசு எடுத்துக்கொண்டு அவைகளை கொண்டு பொருளை வாங்கி உன்னுடைய அடியார்கள், உன்னுடன் வந்த சிவனடியார்களுக்கு அவர்களுக்கு உரியதாகிய பசியை நீர் போக்க வேண்டும் என்று, மேற்கும் யாம் அளித்தோம், நாம் தருகிறோம், உமக்கு இந்த காலம் தீர்ந்தால், இந்த வறுமையான காலம் முடிகின்ற வரைக்கும், இந்த வறுமை இந்த ஊர்ல இந்த பஞ்சம் இருக்கின்ற வரைக்கும் நான் காசு தருகிறோம். இந்த பஞ்சம் மழை பொழிந்து பயிரெல்லாம் வளர்ந்து பஞ்சம் போன கூடிய நிலை வந்தால் காசு கொடுப்பதை நிறுத்திடுவேன். காலம் தீர்ந்தால் அலகில் புகழீர் தவிர்வது ஆகும். மிகுதியான புகழுக்கு உடையவர்களே அந்த காசை கொடுக்காமல் நான் தவிர்த்து விடுவேன். பஞ்ச காலத்துல பயன்படுற மாதிரி காசு கொடுப்பேன். அந்த காசினை கொண்டு நீங்கள் பயன்பாட்டை அடையணும். அதை கொண்டு பொருளை வாங்கி உங்களோடு இருக்கக்கூடிய சிவனடியாருக்கு உரிய உணவை வழங்கணும். அந்த பஞ்சம் ஊர்ல தீர்ந்து விட்டது என்றால் காசு கொடுப்பதை நிறுத்திடுவேன்னு சிவபெருமான் சொன்னாராம். என்று அருள் புரிந்தார் திருவீழிமிழலை ஐயர் என்று அருள் புரிந்தார் திருவீழிமிழலையில் இருக்கக்கூடிய இறைவனாகிய சிவபெருமான். ஐயர்னா தலைவர், அவ்வளவுதான். தம்பிரான் அருள் புரிந்த கனவின் நீங்க சண்பையார் இளவேறு தாம் உணர்ந்து நம்பிரான் அருள் இந்த வண்ணம் என்றே நாவினிசை அரசரோடும் கூட நன்னி வம்புலாம் மலர் இதழ் வீழிநாதர் மணிக்கோயில் வலம் செய்ய புகுந்த வேளை அம்பிகாபதி அருளால் பிள்ளையார்த்தாம் அபிமுகத்து பீடிகை மேல் காட்சி கண்டார். கனவுல சொல்லியாயிற்று. இந்த கனவுல தான் கண்ட காட்சியை நாவுக்கரசரோடு பகிர்ந்து கொண்டார். பகிர்ந்து கொண்டு இருவருமாக சேர்ந்து கோவிலை வலம் வருகிறார்கள். அவ்வாறு வலம் வருகின்ற பொழுது அங்கு காசு இருப்பதை காணுகின்றார். எப்படி? தம்பிரான் அருள் புரிந்து, தம்பிரான் சிவபெருமான் கனவிலே அருள் புரிந்த கனவின் நீங்க, அந்த கனவானது மறைய விழித்து கொண்ட ஞான சம்பந்தர் சண்பையர் இளவேறு தாமும் உணர்ந்து, அந்த உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டவனாகிய ஞான சம்பந்தன் இளையேறு, இளைய கன்றினை போல் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர் கனவிலே கண்ட காட்சியை மனத்தினுள் இருத்தி விழித்தார். நம்பிரான் அருள் இந்த வண்ணம் என்று, நம்மை ஆளக்கூடிய சிவபெருமானினுடைய அருள் இவ்வாறு நமக்கு நன்மை பயப்பதாக இருக்கின்றதே என்று மகிழ்ந்து நாவின் இசை அரசரோடும்,
தன்னுடைய நாவினால் நல்ல சொற்கொண்டு பாடுதற்கு உரிய பெருமை வாய்ந்த நாவுக்கரசரோடும் கூட நன்னி அவரிடம் சென்று தான் கண்ட கனவினது விவரங்களை எல்லாம் சொல்லி இருவருமாக சேர்ந்து வம்புலாம் மலர் இதழி வீழினாதர் புதியதாக பறிக்க பெற்ற மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருவிழிமிழலையில் உள்ள சிவன் குடிகொண்டுள்ள கருவறையை இவர்கள் சுற்றி வர வம்பு உலாம் மலர் இதழி, வம்புனா புதுமை, புதியதாக பதிக்கப்பட்ட மலர், அவ்வளவுதான். வீழிநாதர் திருவிழியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் நாதர் தலைவர் மணிக்கோயில் வலம் செய்து ஒளிபொருந்தி அந்த கோவிலை வலம் வர புகுந்த வேளை. அவ்வாறு வலம் வர இவர்கள் முயன்ற பொழுது அம்பிகாபதி அருளால், ரொம்ப அழகான விஷயம், இந்த அம்பிகாபதி அருளால்னாக்க அம்பிகையினோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இறைவன். ஏனென்றால் தாய் இல்லையா, அப்பதானே அவளால தானே உணவளிக்க முடியும். ஆகவே அம்பிகாபதி அருளால், அம்மை அவளோடு கூடிய இறைவனது அருளால் பிள்ளையார் பிள்ளையார் ஞான சம்பந்தர் தாம் அபிமுகத்து, அபிமுகம்னா கிழக்கு முகம்னு அர்த்தம், அபிமுகத்து உள்ள பலிபீடத்தின் மீது ஒரு பொற்காசை கண்டார். ஒரு பொன்காசு பலிபீடத்தின் மேல இருக்கிறத பார்த்தார், கிழக்கு வாயில்ல, கிழக்கு முகமாக. காதலோடும் தொழுதெடுத்து கொண்டு நின்று கை குவித்து பெருமகிழ்ச்சி கலந்து பொங்க நாதர் விரும்பு அடியார்கள் நாளும் நாளும் நல் விருந்தா உண்பதற்கு வருக என்று தீதில் பறை நிகழ்வித்து சென்ற தொண்டர் திருவமுது கரி நெய் பால் தயிர் என்று இன்ன ஏதமுறாது இனிது உண்ண ஊட்டி அங்கண் இருதிறத்து பெருந்தவரும் இருந்த நாளில். ஆகவே அந்த காசை கொண்டு என்ன செய்தாரா, காதலோடு தனக்கு இப்படிப்பட்ட காசினை தந்த சிவபெருமானை பக்தியோடு வணங்கி தொழுது அந்த காசினை எடுத்துக்கொண்டு நின்று கை குவித்து, கையில காசை எடுத்ததுக்கு அப்புறம் சிவபெருமானுக்கு கை கூப்பி வணக்கத்தை செலுத்தி பெருமகிழ்ச்சி கலந்து பொங்க, நம்மை சார்ந்த நம்முடைய அடியார்களுக்கு உரிய உணவினை தருவதற்கு போதுமானதாகிய காசை பெற்றோம் என்ற மகிழ்ச்சியில நாதர் விரும்பு அடியார்கள், நாதனாகிய சிவனை தங்கள் முழு முதல் தெய்வமாக கொண்டாடக்கூடிய அடியவர்கள் நாளும் நாளும் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நல் விருந்தாய் உண்பதற்கு, நல்ல உணவு விருந்து உணவு உண்ணுதற்கு வருக என்று எல்லோரையும் அழைத்தார். தீதில் பறை நிகழ்வித்து, ஊருக்குள்ள பறை கொண்டு அறிவித்தார்கள். மாதிரி ஞானசம்பந்தர் தங்கியுள்ள மடத்தினுக்கு சிவனடியார்கள் எல்லோரும் வரலாம், அவர்களுக்கு உரிய நல்ல விருந்து உணவு தயாராக இருக்கிறது என்று என்னெல்லாம் வாங்கினாரா. சென்ற தொண்டர் திரு அமுது கரி நெய் பால் தயிர் என்று என்ன, அந்த அமுது உண்ணுதற்கு தேவையான கரினாக்க காய்கறிகளை கொண்டு செய்யப்பட்ட உணவு வகைகள், நெய் பால் தயிர் என்ன இன்ன ஏதமுறாது இனிது உண்ண, குறையே இல்லாமல், அதாவது ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா அன்லிமிட்டட், இந்த மாதிரி அளவு இல்லாத அளவினுக்கு உணவு, எல்லோருக்கும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு உணவு அமுது உண்ண ஊட்டி அவர்கள் அந்த அடியவர்கள் அனைவருக்கும் கொடுத்து அவர்கள் உண்டு மகிழ அங்கண் இருதிறத்து பெருந்தவறு, அத்திருநகரில் இரு பெருமக்களும் தங்கியிருந்தார்கள். என்ன செய்யணும், எப்படி புரிஞ்சுக்கணும், கிழக்கிலையும் மேற்கிலையும் காசு வைக்கிறேன்னு சிவபெருமான் கனவுல சொன்னார். ஞானசம்பந்தருக்கு அபிமுகத்துல பலிபீடத்துல காசு இருப்பதை கண்டார், எடுத்துக்கொண்டார். அதே போல நாவுக்கரசருக்கும் மேற்கு திசையில இருந்த பலிபீடத்துல காசு இருந்தது, அதை அவர் எடுத்துக்கொண்டு அதனை கொண்டு
பொருள்களை வாங்கி ஞான சம்பந்தரோடு சேர்ந்து சிவனடியார்களுக்கு உணவு படைத்தார்னு புரிஞ்சுக்கோ. என்ன அதை தனிப்பாட்டுல சொல்ல வேண்டாம். இதுக்கு பேர் அருத்தாபத்தின்னு பேர். தமிழ் இலக்கண மரபுல இப்போ ஒன்றை சொன்னால் அடுத்ததையும் சேர்த்து சொல்லுதல் என்பது ஒரு பொருள். இப்ப உதாரணமா கேட்கிறோம், நம்ம வீட்டுக்கு ராமன் கிருஷ்ணன் இருவரும் வருவதாக இருக்கிறார்கள். நாம என்ன சொல்றோம்? வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவோம், நாளைக்கு ராமன் கிருஷ்ணன் இருவரும் வருவார்கள். உடனே நாம என்ன கேட்கிறோம்? மறுநாள் ராமன் வந்தானான்னு கேட்டா பதில் சொல்லக்கூடியவர் கிருஷ்ணனும் வந்தான்னு சொன்னார்கள்னா போதும். ராமன் வந்தானான்றது கேள்வி, பதில் என்ன சொன்னோம்? கிருஷ்ணனும் வந்தான், கிருஷ்ணனும் வந்திருக்கிறான். அப்போ அர்த்தாபத்தியினால நீ கேட்ட ராமனும் வந்திருக்கிறான், அவனோடு நீ முன்பு சொன்னது போல கிருஷ்ணனும் வந்திருக்கிறான்னு பொருள். அப்ப ஞான சம்பந்தருக்கு அபிமுகத்தில பொன்காசு கிடைத்தது என்று சொன்னால் நேர் எதிர் திசையில மேற்கு திசையில நாவுக்கரசருக்கும் காசு கிடைத்ததுன்னு பொருள். ஆகவே ஏன்னாக்க நாவுக்கரசர் வரலாறுல இந்த செய்தியை விரிவா பேசிட்டார் செக்குழர். அதனால இங்க அர்த்தாபத்தியில குறிப்பா சொல்லிட்டார், அவ்வளவுதான். ஒரே செய்திய 2 இடத்துல விரிவா பேச வேண்டாம்னு. சரி, அப்ப நாவுக்கரசருக்கும் காசு கிடைத்தது மேற்கு திசையில. இருவருமாக சேர்ந்து அந்த காசுகளை கொண்டு பொருள் வாங்கி நல்ல விருந்தினை தன்னை நாடி வந்த அடியார்களுக்கு இருவரும் உண்பிக்க, அதனால் அடியார்கள் மகிழ்ந்தார்கள். நாவினுக்கு வேந்தர் திருமடத்தில் தொண்டர் நாட்கூறு திருவமுது செய்ய கண்டு சேவுகைத்தார் அருள் பெற்ற பிள்ளையார்த்தம் திருமடத்தில் அமுதாக்குவாரை நோக்கி தீவினைக்கு நீர் என்றும் அடைவிலாதீர் திரு அமுது காலத்தால் ஆக்கி எங்கு மேவு மிக்க அடியவர்க்கு அழியா வண்ணம் விளைந்தவாறு என் கோலோ விளம்பும் என்று. என்னாச்சு? 2 பேரும் 2 இடத்துல தங்கி இருக்கிறார்கள், 2 மடம். நாவுக்கரசர் மடத்துல மட்டும் சீக்கிரமாக உணவு தயாரிக்கப்பட்டு விடுகிறது, அடியவர்களுக்கு சீக்கிரமா உணவு கொடுத்து விடுகிறார்கள். ஞானசம்பந்தரோடு தங்கி இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு சம்பந்தர் மடத்துல காலதாமதமா உணவு தயாரிக்கப்படுகிறது. இது சம்பந்தருக்கு ஒரு கவலையை கொடுத்து, எப்படி நாவுக்கரசர் மடத்துல மட்டும் வேகமாக எல்லோரும் உணவு தயாரிக்கிறார்கள், அதற்கு என்ன காரணம்? நம்முடைய மடத்துல ஏன் காலதாமதமாகிறது கேட்கிறது. நாவினுக்கு வேந்தர் திருமடத்தில், நாவுக்கரசர் இருக்கக்கூடிய அந்த மடத்துல தொண்டர் நாட்கூறு திரு அமுது செய்ய கண்டு, நாள்தோறும் ஒளி நிறைவாக விளங்கும் உச்சி போதளவில் திரு அமுது செய்து முடிப்பது. உச்சி நேரத்துல சரியா எல்லாரும் உணவு உண்டு விடுகிறார்கள் நாவுக்கரசருடைய மடத்துல. நாட்கூறு, நாட்கூறு நாளை கூறிடக்கூடிய நேரம் எது? உச்சி பொழுது. 2 கூறா பிரிக்கிறது, நூன் ஆங்கிலத்துல சொல்றோம். அதனால்தான் என்ன பண்றோம், அந்த நூனுக்கு முன்பகுதி ஆங்கிலத்துல ஃபோர் நூன், அந்த உச்சி பொழுதுக்கு பின்பகுதி ஆஃப்டர்நூன். அப்ப நூன் என்பது மையம், அதான் நாட்கூறு. ஒரு நாளினை 2 கூறாக பிரிக்கக்கூடிய உச்சி பொழுது. இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொண்ட சொல் முறை. நம்ம அதெல்லாம் மறந்துடுறோம். எவ்வளவு 12ஆம் நூற்றாண்டுல இதை எழுதி வச்சிருக்கிறார் சேக்கிழார். ஆகவே திரு அமுது செய்ய கண்டு, சரியாக உச்சி பொழுதுல நாவுக்கரசர் மடத்துல எல்லா அடியாருக்கும் உணவு கொடுக்கப்பட்டு விடுகிறது. சேவுகைத்தார் அருள் பெற்ற பிள்ளையார். சேவுகைத்தார் காளையை உகைத்து அதன் மீது அமர்ந்த சிவபிரானின் அருள் பெற்ற பிள்ளையார் ஞான சம்பந்தர் தம் திருமடத்தில் அமுது ஆக்குவாரை நோக்கி, தான் இருக்கக்கூடிய மடத்துல தன்னை சார்ந்த சிவனடியார்களுக்கு உணவு சமைத்து தருபவரை நோக்கி, தீவினைக்கு நீர் என்றும் அடைவிலாதீர், தீய தொழிலுக்கு நீங்கள் எப்போதும் இடம் கொடுக்க மாட்டீர்கள் அல்லவா, அது எனக்கும் தெரியும். அப்படி என்றால் ஏன் காலதாமதமாக சமைக்கிறீர்கள்?
திருவமது காலத்தால் ஆக்கி உச்சி பொழுதுல எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாமா உணவு? என்ன சிக்கல்னா, இந்த சிவனடியார்கள் ஆகட்டும் அல்ல, அன்றைய கால வழக்க முறை என்பது உச்சி பொழுதுல உணவு உண்ணுதல் என்கின்ற ஒன்றுதான் அந்த உணவு முறையில முக்கியமானது. காலையில எல்லாம் எதுவும் உண்ண மாட்டார்கள். உச்சி பொழுதுல வயிறார பல்வேறு விதமான சுவைகள்ல உண்டான உணவுகளை ஆக்கி உண்டு விடுவார்கள். இரவு முடியலைனாலும் உணவு இல்லைனாலும் தவறு. அந்த காலத்துல இதை ஒரு ஆரோக்கியமான வழிமுறைன்னு நம்பி இருந்தார். அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால இவ்வாறு அந்த உணவினை நீங்கள் ஏன் உச்சி பொழுதினுக்கு முன்னால் ஆக்கி நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு கொடுக்க முடியவில்லை? ஆனால் நாவுக்கரசர் மடத்துல இது நடந்து விடுகிறது. எப்படி? ஆகவே இங்கு மேவும் மிக்க அடியவர்க்கு அழியா வண்ணம், இங்கு குழுமி இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு உச்சி பொழுதுக்குள்ள உணவு உங்களால கொடுக்க முடியலையே, என்ன காரணம்? விளைந்தவாறு என் கொலோ, ஏன் இவ்வாறு காலதாமதம், ஏன் இவ்வாறு நிகழ்கிறது? அதற்கு உண்டான விளக்கத்தை விளம்பும் என்றார். விளக்கம் சொல்லுங்க. அப்பதான் அந்த சமையல் பொறுப்பில் இருக்கிறவர்கள் விளக்கம் சொல்ல தொடங்கினார். திருமறையோர் தலைவர் தாம் அருளி செய்ய திருமடத்தில் அமுதமைப்போர் செப்புவார்கள். ஒரு பரிசும் அறிந்திலோம் இதனை உம்மை உடையவர் பால் பெரும் படிக்காசு ஒன்றும் கொண்டு கருதிய எல்லாம் கொள்ள வேண்டி சென்றால் காசுதனை வாசிப்பட வேண்டும் என்பார். பெருமுனிவர் வாகீசர் பெற்ற காசு பேணியே கொள்வது அரிது பிற்பாடு என்றார். என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, அந்த காலத்தினுடைய பொருளாதார முறையை தெரிஞ்சுக்கணும். இவர்கள் வாழ்ந்த காலம் பல்லவர்களும் சோழர்களும் வாழ்ந்த காலம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இருவரும் சோழ நாட்டில் இருக்கிறார்கள் இப்பொழுது. சரியா? இந்த சோழ நாட்டுல கொடுக்கப்படக்கூடிய காசு இருக்கு இல்லையா, அந்த காசுக்கு அந்த காசு எந்த நாட்டினை சார்ந்தது, அதற்கு ஏற்றாற் போல் அதன் மதிப்பு கூடும் குறையும். இப்ப இன்றைக்கு இருக்கிற சூழலே தான். இப்ப நம்முடைய இந்திய ரூபாய இந்திய நாட்டினுக்கு அயலாக உள்ள நேபாளத்துல செல்லுபடியாகும், இலங்கையில செல்லுபடியாகும். ஏன்னா நேபாளத்துல நம்ம நாட்டு பணத்திற்கு உரிய மதிப்பே தான் அவர்களும் வைத்திருக்கிறார்கள். இலங்கையில நம்ம நாட்டை காட்டில் இலங்கையினுடைய நாணய மதிப்பு குறைவானது. சரியா? இப்ப நாம கொண்டு போய் நம்ம ரூபாயை இலங்கையில செலவு பண்ணணும்னா எளிதில் வாங்கி கொண்டு பொருளை கொடுத்துருவாரு. ஆனால் இலங்கையில இருக்கிற ரூபாயை கொண்டு வந்து இங்க நாம கடையில கொடுத்தோம்னா உடனே என்ன சொல்லுவார்கள், இந்த நாணயத்தை, இந்த ரூபாயை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இத கொண்டு போயிட்டு அருகில் உள்ள பணம் மாற்றும் மையம், எக்ஸ்சேஞ்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்க கொண்டு போயிட்டு இலங்கை பணத்தை கொடுத்து இந்திய பணமாக வாங்கி வாருங்கள், நான் உங்களுக்கு வேண்டுகிறத கொடுக்கிறேன். இதுக்கு பேரு வாசின்னு பேர். நம்மிடம் உண்டான காசின் மதிப்பு குறைவாக இருந்தால் அந்த மதிப்பினுக்கு இணையான அங்கு புழக்கத்தில் உள்ள காசுகளை கொடுப்பார்கள். இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல,
இப்ப நம்முடைய பணத்தை கொண்டு போயிட்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் செலவு பண்ண முடியும்னா முடியாது. என்ன காரணம்னா அவர்களினுடைய பணமாகிய டாலருக்கு நம்முடைய இந்திய ரூபாய் மிகவும் குறைவானது. அதை எடுத்துக்கொள்ள மாட்டார். உடனே அவர்கள் என்ன சொல்லுவார்கள், உங்கள் இந்திய ரூபாய்களை கொண்டு அங்கு இருக்கக்கூடிய பணம் மாற்றும் துறை இருக்கு, எக்ஸ்சேஞ்சிங் டிபார்ட்மெண்ட், அங்க கொண்டு போய் கொடுத்து உங்களால் கொடுக்கப்பட்ட பணத்தினுக்கு இணையான எங்கள் நாணயமான டாலரை வாங்கி கொண்டு வர. அவ்வாறு குறைவுடைய பணத்தினுக்கு உரிய மதிப்பினை அரசு அதிகாரிகள் தான் நிர்ணயம் பண்ணுவார்கள். அந்த குறைவுடைய மதிப்பினுக்கு உரியதான பணத்தை அவர்கள் மாற்றி கொடுப்பார்கள். அவைகளை கொண்டுதான் பொருளை வாங்க முடியும். இப்ப இன்றைக்கு சில இடங்கள்ல எல்லா விதமான நாட்டினுடைய பொருளையும் பணத்தையும் வாங்குவதற்கு சில இடங்கள் இருக்கு. இப்ப உதாரணம், நான் ரொம்ப பெரிய அளவில் ஆச்சரியப்பட்டேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிறிஸ்தவர்களினுடைய மிகப்பெரிய சிறந்த புண்ணிய தலமாக கருதப்படக்கூடிய வாத்திகனுக்கு போயிருந்தது. அந்த நகரினுடைய வீதிகள்ல நீங்கள் எந்த நாட்டு பணத்தை வேண்டுமானாலும் கொடுத்து எந்த நாட்டு பணமாகவும் மாற்றிக்கொள்ளும். மிக பெரிய அளவில் ஒவ்வொரு கடையின் வாசல்லையும் பெரும் பலகைகள், நீங்கள் அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்திய மதிப்புக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியாவினுடைய 100 ரூபாய்க்கு உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய கரன்சிகள் என்னென்ன அளவில் இந்திய 100 ரூபாய்க்கு இணையாக இப்ப அமெரிக்க டாலர்னா $1.3 கொடுக்கப்படும். யூரோனாக்க $1.68 கொடுக்கப்படும். யூரோ கரன்சி. இப்படி பலகை இருக்கும். நீங்க எந்த கரன்சியை கொடுத்து எந்த நாட்டு கரன்சியை வேணாலும் அந்த ஊர்ல வாங்கிக்கணும். இதுக்கு பேரு வாசி தீர்த்தல்னு பேர். உங்களிடம் உண்டான பணத்தினுக்கு இணையான அந்த ஊர் பணத்தை மாற்றி கொடுப்பார். அது கூடவும் இருக்கலாம், குறைச்சலும் இருக்கு. பெரும்பாலும் குறைவாக இருந்தால் பொருளை வாங்குறவர்கள் பொருள் தரமாட்டார்கள். போய் இதற்கு இணையான அந்த ஊர் பணத்தை வாங்கி வாருங்கள் என்று சொல்லுவார்கள். அததான் இந்த உணவினை தயாரிப்பவர்கள் சொல்லுகிறார்கள். நாவுக்கரசருக்கு கிடைக்கிற பணம் எந்த இடத்திலும் செல்லுபடியாகும். ஆகவே அவர்களை சார்ந்த சமையல் கலைஞர்கள் அந்த பணத்தை கொண்டு உடனுக்குடனாக எல்லா பொருளையும் வாங்கி மதிய நேரத்திற்குள் உணவினை ஆக்கி அடியவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் உங்களால் கொடுக்கப்படக்கூடிய பணத்தை நாங்கள் சென்று இந்த ஊரினுக்கு ஏற்றாற்போல் பணமாக மாற்றி அதனை கொண்டு பொருளை வாங்கி பின் இங்கு வந்து சமைத்து அடியவர்களுக்கு கொடுப்பது கால தாமதம் ஆகிவிடுகிறது. அதான் விளக்கம். திருமறையோர் தலைவர் தாம் அருளி செய்ய வேதங்களினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய ஞான சம்பந்தர் இவ்வாறு சொல்ல, மறையோர்னா அந்தணர்கள், அந்தணர்களுக்கு தலைவனான ஞான சம்பந்தர் இவ்வாறு கேட்க, திருமடத்தில் அமுது அமைப்போர், ஞானசம்பந்தர் தங்கி இருக்கக்கூடிய மடத்துல உணவினை தயாரித்து கொடுக்க கூடியவர்கள் என்ன சொன்னார்களாம்? செப்புவார்கள், சொல்ல தலைப்பட்டார்கள். ஒரு பரிசும் அறிந்திலோம் இதனை உம்மை உடையவர்பால் பெரும் படிக்காசு ஒன்றும் கொண்டு. இந்த மெய்மையை நாங்கள் அறிந்து கொள்ளல. தொடக்கத்தில் எப்படி? ஒரு பரிசும் அறிந்திலும், நாங்கள் ஒரு விதத்திலும் அறிந்து கொள்ளல. உம்மால் கொடுக்கப்படக்கூடிய காசு மாற்று குறைவான காசுன்னு எங்களுக்கு தெரியாது. கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஆகவே ஒரு பரிசும் அறிந்திலும் இதனை உம்மை உடையவர்பால் பெரும் படிக்காசு ஒன்றும் கொண்டு. உடையவர் சிவபெருமான், சிவபெருமானால் தரப்படக்கூடிய இந்த காசை, படிக்காசினை கொண்டு கருதிய எல்லாம் கொள்ள வேண்டி,
நாங்கள் சமைப்பதற்கு தேவையான அரிசி, பருப்பு, நெய், பால், காய்கறிகள் இவைகளை எல்லாம் வாங்க வேண்டி கடைக்கு போனா, வேண்டி சென்றால் காசுதனை வாசிப்பட வேண்டும் என்பர். நீங்க கொடுக்கிற காசு இங்க செல்லாது, இதற்கு இந்த காசினுக்கு இணையாக இந்த ஊர் காசை மாற்றிக்கொண்டு வாருங்கள், பின்னர் நாங்கள் பொருளை தருகிறோம். ஒண்ணு வேண்டாம், நிறைய அனுபவப்பட்டிருக்கலாம். இப்ப நம்ம ஊர் கிராமங்கள்ல போயிட்டு ஒரு அமெரிக்கன் $1 பில் எடுத்து கொடுத்து பாருங்க. நம்ம ஊர் 10 ரூபாயை விட அது பெரிய மதிப்பினுக்குரியது. நம்ப மாட்டான். இது நம்ம ஊர் பேப்பர் இல்லைங்க, நம்ம ஊர் கரன்சியில் எடுத்துன்னு போகணும். இது நம்ம ஊர் நோட்டு இல்லை, நம்ம புழக்கத்தில் இருக்கிற நோட்டு இல்லை, முடியாதுன்னு. அவனை ஒண்ணுமே பண்ண முடியும். என்ன இல்லடா, நான் கொடுக்கிற பணத்தை விட இது ரொம்ப அதிகமான வேலைடா, எனக்கு வேணாங்கன்னு. ஏன்னா நீங்க கொடுக்கறது சரியான செல்லுபடி ஆகக்கூடிய நோட்டா, நல்லதா அல்லது கள்ளப்பணமா அவனுக்கு தெரியாது, வேண்டான்னு. அதை விட ஒரு படி மேல டாலராகவே இருக்கட்டும், விலை உயர்ந்ததாகவே இருக்கட்டும், எங்க போய் மாத்துறது? கிராமத்துல ஒரு டாலரை கொண்டு போயிட்டு நீங்க வேடிக்கை தெரியுமா, மணி எக்ஸ்சேஞ்சர் கிட்ட போனீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். சில நாட்டு பணங்கள்ல மட்டுமே அந்த 1, 2 என்ற அளவினுக்கு மாற்றி தருகிறார்கள். பெரும்பாலான நாட்டுல இந்த ஒற்றை ரூபாயின்னு இருக்கிறது இங்க வந்து மாற்ற முடியாது. இப்ப ஸ்ரீலங்காவினுடைய 1 ரூபாய நம்ம எக்ஸ்சேஞ்சர் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தரமாட்டான். இதுக்கெல்லாம் இங்க முடியாது. மினிமம் ஸ்ரீலங்காவினுடைய 1000 ரூபாயை கொண்டு வா, மாற்றி தர. 100க்கே ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அதை மாற்றுவதற்கு அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஸ்டேஷனரி, எழுது பொருள் செலவு இருக்கு பாருங்க, கட்டுப்படி ஆகாது. அவன் எடுத்துக்கிற கமிஷனை விட அதிகமா எழுது பொருள் செலவு ஜாஸ்தியாகும். அதனால ஒத்துக்க மாட்டான். மினிமம் 1000 ரூபாய் ஸ்ரீலங்கால இருந்து கொடுக்கறத கொண்டு வாங்க. அதுக்கு நான் இந்திய மதிப்புக்கு 480 ரூபா கொடுக்குறேன். 500 ரூபா எனக்கு 20 ரூபா என்னுடைய சர்வீஸ் சார்ஜ் நடத்துவது. இதெல்லாம் தான் சிக்கல். அதனால இவர்கள் சொல்றார்கள், கருதிய எல்லாம் கொள்ள வேண்டி சென்றால் காசு அதனை வாசிப்பட வேண்டும் என்பர். வட்டமா கொடு, நீ கொடுக்கிற காசு இந்த ஊருக்கு நேரடியா செல்லாது. ஆகவே அந்த காசுக்கு உண்டான மதிப்பினை தரத்தக்க இந்த ஊர் காசாக மாற்றி கொடுத்தால்தான் நாங்கள் பொருள் தருவோம்னு சொல்லுகிறார்கள். அதனால நாங்கள் அந்த காசை போய் முதல்ல நம்ம ஊருக்கு தகுந்தாற் போல மாற்றி கொண்டு வந்து, அப்புறம் அதை கொண்டு பொருளை வாங்கி இங்க மடத்துக்கு வந்து சமைக்கிறதுக்குள்ள நேரமாகி விடுகிறது. ஆனால் வாகீசராக இருக்கக்கூடிய நாவுக்கரசர் காசுக்கு அந்த பிரச்சனை இல்லை. பெருமுனிவர் வாகீசர் பெற்ற காசு பேணியே கொள்வாரிது பிற்பாடு என்றார். ஆகவே வாகீசரால் கொடுக்கப்பட்ட காசை உடனே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நம்ம காசுக்கு தான் மாற்று காசு கேட்கிறார்கள். இதனாலதான் காலதாமதம். பார்த்தார் ஞான சம்பந்தர், நேர சிவன்டியே போயிட்டார். நம்ம ஊர் மொழியில கேட்கணும்னா அழகா கேட்கணும். 2 பேருக்கும் காசு கொடுக்குறேன்னு சொன்ன இல்ல, சரி கொடுத்த. அவருக்கு என்ன எளிமையா மாற்றுற மாதிரி காசு, எனக்கு என்ன கடுமையா மாற்றுற மாதிரி காசு, இது என்ன நியாயம்? அவருடைய அடியார்கள் மட்டும் நேரத்துக்கு சாப்பிட்டா போதும், நாங்களும் எங்களுடைய அடியார்கள் நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா? என்ன நியாயம்? சிவபெருமான் என்ன நினைச்ச, பாவன் நாவுக்கரசர் வயசானவர், அவருக்கு இந்த மாதிரி வாசி உடைய காசு கொடுத்துட்டா பாவம் அவர் எங்க போய் மாற்றி எவ்வளவு நேரம் எடுத்து தடுமாறுவார். அதனால அவருக்கு நல்ல காசு கொடுத்துருவோம். வாசி உடைய காசை ஞான சம்பந்தத்தை கொடுத்தா, ஞான சம்பந்தர் வயதுல சிறியவர், 4 இடத்துக்கு போய் மாத்தட்டுமே. அவருடைய நோக்கம் அப்படி இருந்தது. ஞான சம்பந்தர் பார்த்தார். திருஞான சம்பந்தர் அதனை கேட்டு சிந்திப்பார். சிவபெருமான் நமக்கு தந்த ஒரு காசு வாசிப்பட மற்ற காசு நன்றாகி வாசிப்படாது ஒழிவான். அந்த பெருவாய்மை திருநாவுக்கரசர் தொண்டால்
காசாம் ஆதலினால் பெரியோன் தன்னை வரு நாள்கள் தருங்காசு வாசி தீர பாடுவன் என்று எண்ணி அது மனத்துட்கொண்ட. ரொம்ப அழகான இடம், ரொம்ப ரசிச்ச இடம் இந்த இடம். ஓ ஞானசம்பந்தர் என்ன நினைக்கிற, நான் சொன்னது வேடிக்கையாக வயதானதுன்றதுனால, நான் செய்த தொண்டை காட்டிலும் நாவுக்கரசனுடைய தொண்டு மேலானது என்று சிவன் கருதி இருக்கிறார். நான் என்ன செய்யறேன், ஊர் ஊராக சென்று பாடுவதோடு நிறுத்திக்கிறேன். ஆனா நாவுக்கரசர் என்ன பண்றார், தன் கையில உள்ள உழவார படையை எடுத்துக்கொண்டு பல தலங்களுக்கு நடந்தே சென்று தன்னிடம் உண்டான உழவார படையினால சென்ற இடத்தில் உள்ள சிவன் கோவில்களை தூய்மைப்படுத்தி அதை எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவுல அந்த கோவிலை அழகாக செப்பமிட்டு மக்களுக்கு கொடுக்கிறார். அதனால அவர் செய்யக்கூடிய சிவத்தொண்டு என்னினும் உயர்ந்தது. நான் எல்லா ஊர்களுக்கும் சென்று பதிகம் பாடுவதோடு சரி, நான் ஊருக்கு ஊர் விட்டு செல்லக்கூடிய என் வயதிற்கு சிவபெருமானே எனக்கு முத்து பல்லக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமை. ஆனால் நாவுக்கரசரோ நடந்தே எல்லா தலங்களுக்கும் செல்லுகிறார். அந்தந்த தலங்களிலே உள்ள சிவன் கோவில்களை புதுப்பிக்கிறார். எல்லா மக்களும் வந்து வழிபடுவதற்கு ஏற்றாற்போல் அவைகளை பொலிவோடு மாற்றுகிறார். இது பெரிய தொண்டு இல்லையா? அப்படிப்பட்ட தொண்டை அவர் செய்வதனால அவருக்கு சிரமம் இல்லாமல் வாசி இல்லாத காசை கொடுக்கிறார். சரிதானே? இருந்தாலும் என்னுடைய அன்பர்களுக்கும் நானும் உரிய நேரத்துல உணவளிக்கணும். ஆகவே நாளைக்கு சிவன் கிட்ட அந்த காசு பெறும்போது சொல்லிடுறேன், வாசி தீர எனக்கு காசு கொடுன்னு பாடிடு முடிவு பண்ற. திருஞான சம்பந்தர் அதனை கேட்டு உணவு அமைப்போர் அவர் மடத்துல இருக்கக்கூடிய உணவினை சமைக்கக்கூடிய சமையலாளர்கள் விளக்கம் இவ்வாறு சொன்ன உடனே அதனை கேட்டு சிந்திப்பார், யோசிக்க ஆரம்பிச்சார். ஏன் இந்த டிஃபரன்ஸ், எனக்கு நாவுக்கரசருக்கு ஏன் இந்த வேறுபாடு? அவருக்கு வாசி இல்லாத காது, எனக்கு வாசி உடைய காது. ஏன் இந்த வேலையை சிவபெருமான் செய்தார்? சிவபெருமான் நமக்கு தந்த ஒரு காசு வாசிப்பட, சிவபெருமான் நமக்கு கொடுத்த காசுக்கு மட்டும் வாசி இருக்கு, குறை இருக்கு. மற்ற காசு நன்றாகி, ஆனால் நாவுக்கரசருக்கு கொடுக்கக்கூடிய காசுல வாசி இல்லை, குறையில்லாத காசா இருக்கு. வாசி படாது ஒழிவான், அது எப்படி அவருக்கு மட்டும் என்று யோசித்து ரொம்ப அழகா முடிவு சொன்னாராம். அந்த பெருவாய்மை திருநாவுக்கு அரசு தொண்டால் பெருங்காசா. நாவுக்கரசர் மிகப்பெரிய ஈடுபாட்டோடு இந்நாள் வரை செய்த தொண்டினால் மனமு வந்து வாசி இல்லாத காசை சிவபெருமான் அவருக்கு கொடுத்திருக்க. என்ன ஒரு அனாலஜி பாருங்க. எனக்கு இதுதான் ஒற்றுக்கொள்ளுகிறார் சம்பந்தர். அவர் செய்த தொண்டு போல என்னால செய்ய முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு. ஆகவே அந்த நாவுக்கரசர் செய்த இறை தொண்டு, அதனது மேன்மை, அதனது உயர்வை மிக அழகான முறையில நினைவுபடுத்தின. இது வேற யாராலும் செய்ய முடியாது. நாவுக்கரசர் தனி மனிதனா ஒரு உழவார படையை கொண்டு போய் தோசை திருப்பி மாதிரி இருக்கும், அதை வைத்து கொண்டு போகின்ற இடங்கள் எல்லாம் உண்டான சிவன் கோவில்களை, அங்கு இருக்கக்கூடிய முட்கள் புற்கள் இவைகளை எல்லாம் நீக்கி, அந்த கோவில்களினுடைய பாறை இடுக்குகள்ல ஏதாகிலும் தாவரங்கள் வளர்ந்திருந்தால் அவைகளை கெல்லி எடுத்து எல்லா மக்களும் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு அந்த கோவிலை அவர் காலத்துல பராமரித்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு என்ன குறை சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம கிட்ட நவீன தொழில்நுட்ப கருவிகள் இல்லையா? அதை இயக்குபவர்கள் இல்லையா? நம்மிடம் இயல்பான அளவினுக்கு பொருளாதார வாய்ப்பு இல்லையா? எத்துணை ஊர்கள்ல கோவில் பாழ்பட இருப்பதை பார்த்து கொண்டு
பாழ்பட இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கஷ்டம், கொஞ்சமாவது யோசித்தோம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் பாழ்பட்டு இருக்குன்னா இதற்கு நாம வேறு யாரையும் போய் எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம ஊர்ல இருக்கிற மக்களை கொண்டு அந்த கோவிலை சுத்தப்படுத்தி, முதல்ல சுத்தப்படுத்தி எல்லோரும் வந்து போவதற்கு ஏற்றாற் போல அந்த கோவிலை உருவாக்கினாலேயே போதும். நான் அண்மையிலேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சென்ற 2 வாரம் 1 வாரத்துக்கு முன்னாடி கர்நாடக மாநிலத்துல ஒரு கருத்தரங்குக்கு போக வேண்டிய தேவை இருந்தது, போயிருந்தேன். அங்க ஸ்ரீரங்கப்பட்டினம்னு ஒரு கோவில் ஏற்கனவே சொல்லி இருக்கு. அதுதான் காவிரியில பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கக்கூடிய முதல் கோவில். 5 கோவில் காவிரி கரையில அரங்கனுக்கு, அது தலையாய கோவில். அந்த கோவில் எவ்வளவு சிதலாகி இருக்கிறதுன்னு பார்த்த பொழுது மனது வருந்தியது, நடுங்கியது, கவலை வந்தது. அவ்வளவு மோசமாக பராமரிக்கப்பட்ட கோவில். இத்தனைக்கு அது மைய அரசினது அகழ்வாய்வுத்துறையை சார்ந்த கோவிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிற்பங்களை மண் சுதை வைத்து மூடி சுவர் கட்டி இருக்கிறார்கள். இந்த கொடுமை வேற எங்கன்னா உண்டா? தமிழக கோவில்ல அர்ச்சனா கிளாஸ்ல இருக்கேன், கிளாஸ் முடிச்சிட்டு கூப்பிடுறேன். அதனால அந்த கோவில்கள்ல முற்றிலுமா எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறார். பார்க்கின்ற பொழுதே இப்படியும் கூட ஒரு கோவிலை முறையற்ற நிலையில பராமரிக்க முடியுமா? இத்தனைக்கும் மிக பெருமை வாய்ந்த வரலாற்று பின்னணி உள்ள கோவில். அதே போல நம்ம ஊர்ல ஒரு கோவில் இருக்குன்னா இது மற்றவர்கள் வந்து செய்வார்கள்னு போய் எதிர்பார்க்க வேண்டும். அப்படி ஒரு இயக்கத்தை உருவாக்கினார்கள் நண்பர்களே. குடந்தை என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்துல ராமன் அண்ட் ராமன்னு ஒரு தனியார் பேருந்து நிறுவனம் இருந்தது. அரசு பேருந்து நிறுவனங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பு பல ஊர்கள்ல அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்களால் உருவாக்கப்பட்ட பேருந்து நிறுவனங்கள். இப்ப டிவிஎஸ் இருந்தது மதுரையில, அதே மாதிரி கோவை மாவட்டத்துல சில தனியார் இருந்தது. அது போல இந்த குடந்தையில ராமன் அண்ட் ராமன், காசிராமன் சேதுராமன் 2 சகோதரர். அவர்கள் காலத்துல அவர்களுக்கு இந்த புராதன பொருள்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அந்த குடந்தை ஏனைய பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டி அந்த கோவில்களுக்கெல்லாம் போய் நீங்கள்லாம் வெள்ளையெல்லாம் அடித்து விடாதீர்கள், அந்த கோவில்களுக்கு ஏதாகிலும் வண்ணம் பூச வேண்டும்னா எங்களை அழையுங்கள், அந்த கல்வெட்டுக்களை எல்லாம் மறையாத அளவினுக்கு நாங்கள் செய்து தருகிறோம்லாம் சொல்லி அப்படியே அந்த கோவில்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் படியெடுத்து, அது தனி முறை படியெடுக்கிற முறை. இந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவார் படியெடுத்து அதன். ஆனால் சில காலம் அவர்கள் அதை செய்து ஒதுங்கினதுக்கு அப்புறம் பல கோவில்கள்ல அந்த கல்வெட்டுகள் மறையக்கூடிய அளவுல சுண்ணாம்பு பூசப்பட்டு காவி பூசப்பட்டு எழுத்துக்கள்லாம் மறைஞ்சு போச்சு. நம்ம கிட்ட பழமையை பேணுதல், பழமையை பாதுகாத்தல் என்கின்ற சிந்தனையே இல்லாத மக்கள். அப்ப அந்த கோவில்களை எல்லாம், நம்ம ஊர்ல ஒரு கோவில் இருக்குன்னா ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அதை முறையாக ஒரு உரிய அலுவலகத்துக்கு எழுதினா அவர்கள் வந்து அதை இவ்வாறு பராமரிக்க வேண்டும்னு கற்றுக் கொடுப்பார்கள். அதன்படி அந்த கோவிலை நம்மால பாதுகாக்க முடியும். யாரும் செய்யறதே இல்லை. பல கோவில்கள் அழிந்து போய் இருக்கின்றன, மன்னிக்கணும், அழிந்து கொண்டு இருக்கின்றன. அது பிரசன்ட் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட்லெஸ். அவ்வளவு கொடுமை. ஒன்றும் வேண்டாம், சென்னையினுடைய
வடபகுதிக்கு போங்க, நார்த் மெட்ராஸ்ல கடற்கரை ஓரமாக இருந்த பட்டினத்தார் கோவில் என்ன ஆகிட்டுன்னு போய் பாருங்க. திருவெற்றியூர் முற்றிலுமாக கடலுக்குள் மூழ்கிவிட்டது. மற்ற எங்காயிலும் ஒரு சுனாமி வந்து அந்த மணலெல்லாம் தூக்கி வெளியே வீசினாதான் அந்த கோவில் மேலுக்கு வரும். இதுக்கு ஒரு சுனாமி வரணும்னு தான் வேண்டிக்கணும். கடல் மல்லையில் அப்படி சுனாமி வந்ததுனால கடல் ஆழப்பகுதியில இருந்து ஒரு கோவில் வெளியே வந்தது இல்லையா, அந்த மாதிரி வர வேண்டியது. நம்ம பராமரிக்கிறதுல ஆர்வமே காட்டுவதில்லை. நீங்க எங்களுடைய கிராமங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கணும். எங்கள் கிராமங்கள்ல எல்லார் வீடுகளிலும் பரன் என்ற ஒரு சொல் கையாளப்படும். இல்லைன்னா அட்டாணி என்ற ஒரு சொல் கையாளப்படும். அடுக்களை என்று சொல்லக்கூடிய சமையல் செய்யக்கூடிய அறையில மேலாக அமைக்கப்பட்ட பரனுக்கு அட்டாணின்னு பேர். மற்ற இடங்கள்ல அந்த அறையினது உயரத்தினுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பரன் வைக்கப்பட்டது. நீங்க அங்க சென்று பார்த்தீர்கள் என்றால், இன்னைக்கும் போலாம், பழங்காலத்துல இருந்த பல்வேறு விதமான பாத்திரங்கள் சேகரிக்கப்பட்டது. அந்த சொல்லெல்லாம் உங்களுக்கு இப்ப வழக்கத்திலேயே கிடையாது. அருக்கஞ்சட்டி, கங்காளம், தவளை, அண்டா, இதெல்லாம் அந்த பாத்திரங்களின் பெயர். தேக்குசா, கொத்து, இதெல்லாம் உங்களுக்கு பழக்கத்திலேயே இருக்காது. இவையெல்லாம் நல்ல முறையில உள்ள வந்து ரசம் பூசப்பட்டு இருக்கக்கூடிய செப்பு பாத்திரம், செம்பு பித்தளை பாத்திரம் அவ்வளவு இருக்கும். ஒவ்வொன்றும் கடுமையான எடையோடு இருக்கும், கனத்தோடு. அது உங்களுக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் போய் பார்க்க முடியலன்னா, இன்றைக்கு பல இடங்கள்ல அதை வந்து ஒரு ஒப்பனை பொருளாக டெக்கரேஷனுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க தஞ்சை மாநகருக்கு போனீர்கள் என்றால் அங்கு சரஸ்வதி மகாலுக்குள்ள நுழைஞ்சு பாருங்க. மராட்டியர் காலத்துல அவர்கள் கையாண்ட அத்துணை பாத்திரங்களையும் கண்காட்சியா வைத்திருக்கிறார். ஒரு ஆள் இறங்கி உள்ள உட்கார்ந்து கொள்ளலாம் அல்லது நின்று கொள்ளலாம், அவ்வளவு ஆழமுடைய மிக மிக பெரியதாகிய பாத்திரங்கள். இவைகளை எல்லாம் பராமரிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் பராமரிக்காமல் அவைகளை விட்டு விடுவதல் அதை விட கஷ்டம். இதெல்லாம் நம்முடைய, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் அல்லவா, நம்முடைய பண்பாட்டு வரலாறு நமக்கு தெரியல. இது ஒரு அடிப்படையானது பண்பாட்டு வரலாறு. இந்த கலன்கள், இந்த பாத்திரங்கள் எல்லாம் நம் பண்பாட்டின் எச்சங்கள். இன்னைக்கு என்ன பண்ணுகிறார்கள், வெளிநாட்டுல சொந்த வீடு கட்டின உடனே அந்த வீட்டுல இந்த மாதிரி புராதன பாத்திரங்கள் இருந்தா வீட்டு வாயில்ல ஒரு ஒப்பனையாக வைத்திருக்கிறார்கள். அதுக்கு வந்து இந்த பிராசோன்ற அந்த உலோகங்களை, கரைகளை, அழுக்குகளை போக்கக்கூடியதை போட்டு தேய்த்து மினு மினு என்று அது ஒரு பெரிய சொல்லுகிறார்கள். எங்கள் தாத்தாவின் தாத்தா காலத்துல இருந்த பாத்திரம், அதை பயன்படுத்தல, அதை ஒரு கலைப்பொருளாக வைத்து பாதுகாக்கிறார். இப்படி எவ்வளவு நீங்க போனா போதும். இப்ப நம்ம சென்னையிலிருந்து திருச்சி போகக்கூடிய பகுதியில போய் பாருங்க, சாலையின் இரு மருங்கிலும் எத்தனை சிற்றுண்டி சாலைகள் இருக்கு. சில சாலைகள் நூதனமா பேர் போட்டு, இங்கு காப்பி டபரா செட்டில் கொடுக்கப்படும். இது தஞ்சை மாவட்டத்தினுடைய புராதனமான வழிமுறை. நீங்க அதை பார்க்கணும். அந்த ஹோட்டல்ல எல்லாம் போய் பார்த்தா தெரியும். என்ன பண்ணுவான், காப்பிய கலந்து டம்ளார்ல ஊற்றி அந்த டம்ளாருக்கு மேல டவராவை கவுத்து திருப்பிடும். திருப்பிட்டு
அந்த எஞ்சி அந்த டம்ளார் போக மீதி இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதியில ஒரு கரண்டி பாலையும் விட்டு கொடுப்போம். நீங்க என்ன பண்ணலாம், மெல்ல அந்த டம்ளரை எடுக்கணும். அதுல இருந்து மெல்ல 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 சாய்த்து எடுக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி இந்த பால்ல கலந்து நீங்கள் குடிப்பதற்கு உண்டான சுவைக்கு ஏற்றாற் போல அந்த நிறம் கொண்டு மனம் கொண்டு சுவை கொண்டு இருக்கும். டபால்ல டம்ளர் எடுத்தீங்கன்னா இந்த டம்ளருக்குள்ள இருக்கிற காப்பி எல்லாம் மேல கொட்டிடும். ஏனென்றால் அந்த உண்ணக்கூடிய பருகக்கூடிய அந்த காப்பியினுடைய சூட்டை பாதுகாக்கணும். அதுக்கு இப்படி வச்சிருப்போம். ரொம்ப அழகான முறை. இதெல்லாம் அந்த பித்தளை பாத்திரத்துல பித்தளை டவரா செட்ல கொடுக்கறது. இன்னைக்கு எங்கள் ஊர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அவன் கேட்பான், காப்பி எதுல வேணும்னு கேட்பான். நீங்க எப்படி வேணா கொடுன்னா எவர்சல் ஊர்ல கொண்டு வருவோம். டபரா செட்ல கொடுங்கன்னு கேட்டு பாருங்க, பித்தளை டபரா செட். இது ஒரு அழகு. இது அந்த காலத்துல அதற்கு ஒரு சுவை இருந்தது உண்மை. இப்ப நம்ம வீடுகள் எல்லாம் பாலை காய்ச்சறதுக்கு என்ன செய்கின்றோம், எவர் சில்வர்ல காய்ச்சி பழகிட்டோம். எங்கள் வீடுகள் எல்லாம் வெங்கல உருளிகளில் தான் பால் காய்ச்சப்படும். வெங்கல கரண்டி, வெங்கலத்தில் செய்யப்பட்ட கரண்டி. ஏன் தெரியுமா வெண்கலம்? வெண்கலம் என்பது 2 உலோகங்களின் கலவை. செம்பு பித்தளை ஆகிய 2 கலவை வெண்கலம். பிராஸ் காப்பர் சேர்ந்தா பிரான்ஸ்ன்னு ஃபார்ம் ஆகும். அவைகள்ல வைக்கப்பட்ட பொருள் கெடுவதில்லை. என்ன கண்டுபிடிப்பு பாருங்க. எந்த வருஷம்? சில 1000 வருடங்களுக்கு முன்னாடி. அண்மையில கூட ஒரு செய்தி பார்த்தேன். அழகர் மலைன்னு மதுரையில இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி பஞ்சலோகத்தினால் ஆனது. அந்த லோகத்தினால் ஆன அந்த உற்சவருக்கு அந்த மலைக்கு மேல பெறக்கூடிய நூபுர கங்கைன்னு ஒரு ஆறு, சிலம்பாறுன்னு பேர். அந்த ஆற்று நீரை கொண்டு வந்து அபிடேகம் செய்தால்தான் அந்த சிலை கருக்காதான். மற்றைய நீர்ல அந்த சிலைக்கு அபிடேகம் செய்தால் சிலை கருத்து போகும். அதனால இன்று வரை அந்த சிலைய அவர்கள் தேய்த்து சுத்தம் பண்ணினதே கிடையாது. அந்த நூபுர கங்கையின் நீரை கொண்டு அபிடேகம் செய்வதனால் செய்த காலத்து இருந்த மினுமினுப்போடு அப்படியே இருக்கு. அப்போ இந்த 5 உலோகத்தினால் செய்த அந்த சிற்பத்துக்கு அந்த நீரினது தகுதியை அறிந்து அது இதனை கெடுக்காதுன்னு, இதெல்லாம் இன்னைக்கு படிக்கணும்னா மெட்டலர்ஜியில படிக்க வேண்டிய துறை, உலோகவியலை பற்றி படிக்க வேண்டிய துறை. அதான் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதை அறிந்து தெரிந்து செயல்படுத்தி இருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய அறிஞர். 2 உலோகங்களை ஒன்று சேர்க்கக்கூடியது மட்டுமல்ல, 5 உலோகங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய பஞ்சலோக சிலைகளை செஞ்சிருக்கான் இல்லையா சோழர்கள் காலத்துல. ராஜராஜன் அவனுக்கு முன்னாடி இருந்த சுந்தர சோழன் காலத்திலேயே வந்துட்டது. கோவில்ல இருக்கக்கூடிய இறை படிமங்கள். அப்போ இந்த உலோகங்களை எல்லாம் எப்படியெல்லாம் எந்த விகிதத்துல அவைகளை கலக்க வேண்டும்னு கத்து வச்சிருந்திருக்கான்ல, அவ்வளவு பண்ணினவனை நாம கொடுத்தத பாதுகாத்தால் போதுமே. அதையே நாம செய்யலையே. நான் கொஞ்சம் கர்வத்தோட சொல்லுவேன், மாதிரி எங்கேயாவது நடன நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அவர்கள் தங்கள் அன்பை காட்டுவதற்கு ஏதாகிலும் ஒரு சிலை கையில் கொடுத்துருவாங்க. என்னிடம் அப்படி பல சிலைகள் சேர்ந்திருந்தன. இப்ப நான் இருக்கிறது கடற்கரைக்கு அருகில, என் இல்லத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே கடல். நல்லா அடிக்கக்கூடிய காற்றுல உப்பு காற்று நிறைய வரும். அதனால இந்த உலோகத்தோடு சேர்ந்து இந்த உலோகத்தை கருக்க செய்யும். அத்துணை உலோக சிலைகளுக்கும் பொன்முலாம் பூசி கொண்டு வந்து வச்சிருக்கிறது. அவர்கள் அன்பினால் கொடுத்தார்கள், அதை நம்ம கௌரவமா வச்சுக்கணும், பராமரிக்கணும். இதுல என்ன பெரிய விஷயம்? இல்ல அந்த பொன்முலாம் பூச முடியலையா, வாரத்திற்கு ஒரு முறை எலுமிச்சஞ்சாறு எடுத்து அந்த சிலைகள்ல தடவி அது சிறிது நேரம் ஊர்னத்துக்கு அப்புறம் மேல அதுக்கு
நல்ல விதமான பொருளை கொண்டு தேய்த்து அதை ஒளிரச் செய்யலாம். பராமரித்தல் தான். நம்ம கிட்ட அவ்வளவு புராதனங்கள் இருக்கு, எதையுமே பராமரிக்கல. கோவில பராமரிக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம். சம்பந்தரே பாடினார், சிவபெருமானுக்கு உண்டான தொண்டுல என்னை விட நாவுக்கரசர் நல்லதை பண்ணியிருக்கார். அதனால அவருக்கு குறையில்லாத காசை கொடுத்திருக்கார். என் தொண்டு சிவபெருமானுக்கு ரொம்ப பெரியதா படல, ஆகவே திருநாவுக்கரசர் தொண்டால் பெருங்காசாம் ஆதலினால் பெரியோன் தன்னை வருநாள்கள் தருங்காசு வாசித்தீர. அப்படி நாவுக்கரசருக்கு குற்றம் இல்லாத காசு கொடுத்தது போல இனி வரக்கூடிய நாள்ல சிவபெருமானை பார்த்து நான் பாடி எனக்கும் வாசி தீர காசி நல்குவீர்னு நான் கேட்டு வாங்குறேன். வாசி தீர பாடுவன் என்று எண்ணி அது மனத்து உள்கொண்டார். நாளைக்கு எப்படியாவது சிவபெருமான்கிட்ட பாடி எனக்கும் குறையில்லாத வாசி இல்லாத காசை கொடுத்து உதவ வேண்டும் என்று நான் பாடுகிறேன் என்று எண்ணிக்கொண்டார். பாடினாரா, அந்த காசு கிடைத்ததான்றத அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி.